எல்லோரும் எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம வந்து சவுத் வெஸ்ட் ரைடு வந்து நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வந்து முடிச்சிட்டோங்க. நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணது தான், ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் பிளான் பண்ணோம். அதேமாரி வந்து கிட்டத்தட்ட நம்ம முடிச்சிட்டோம். என்னென்னா கோழிக்கூடு வழியாக வந்து மைசூர் போய்ட்டு பெங்களூர் போகிற மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு பிளான். ஆனால் வந்து கோழிக்கூடு நம்ம நடுவில் வந்து போயிட்டு வந்திருப்போம், கேங்காக ட்ரிப்பு போயிட்டு வந்திருப்போம். அதனால் அதை நான் விட்டுட்டு வந்து திரிசூர் கிட்ட ஒரு நிறைய ஃபால்ஸ் இருக்குங்க. ஆனால் திரிசூர் கிட்ட அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து தனியாக நம்ம போகலாம் இன்னொரு வாட்டி. ஆனால் ஒரு போகிற வழியிலே ஒரு ஃபால்ஸ் வந்து சரி காட்டணுன்ட்டு போயிட்டு வந்தேன். ஒரு ஹிடன் ஃபால்ஸ் தான் அது வந்து உங்களுக்கு எல்லாமே விலாகில் வரும். நீங்கள் விலாகில் கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க. நடுவுலேயே வந்து நம்ம பிரசாந்த் ப்ரோக்கும் வந்து ஒரு பிரச்சனையாச்சு, அதெல்லாமே விலாகில் வரும். ஓகேங்க, நல்லபடியாக வந்து போயிட்டு வந்தாச்சு. உங்கள் சப்போர்ட் இருந்த நிறைவே கொடுங்க. நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா மட்டும் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ராவல் பண்ணுவோம். நிறைய இடம் வந்து நம்ம இருக்கிற இடம் எல்லாமே காமிச்சா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்லாங்க. உங்கள் சப்போர்ட் இருந்த நிறைவே கொடுங்க கைஸ், அது மட்டும் தான் நம்மளுக்கு முக்கியம். ஓகேங்க, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபெரோ வந்து சூப்பராக வந்து செட் பண்ணிட்டோங்க, பயங்கரமாக இருக்கான். இப்போது சர்வீஸ்லாம் பண்ணி நேராக நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஓகே, சாமி பார்த்தீங்கன்னா கும்பிட்டு வந்து இப்போ வந்து கிளம்பியாச்சு. கரெக்டாக டைம் வந்து 5:55 ஆகுது. ஸோ வந்து காலையிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெரோலாம் நேற்றுலேருந்து ஒரு வாரமாக கிட்டத்தட்ட வந்து ரெடி பண்ணிட்டு செம்மையான பிளானை வந்து ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தோம். அதே பார்த்திங்கன்னா திருப்பி கண்டினியூ பண்ணுறோம். இந்த வாட்டி வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போ பிளானே இல்லைங்க. ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா நான் கேரளா உள்ள இப்போ போகணுன்னு இருக்கேன். நம்ம ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணது தான். என்னென்னா கேரளாவில் ஆல்மோஸ்ட் நம்ம சுற்றிட்டு அப்படியே மைசூர் போய் கர்நாடகா வந்து போகிற மாதிரி. ஸோ அதான் கர்நாடகா போயிட்டு மைசூர் பெங்களூர் பார்த்துட்டு வர மாதிரி பிளான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து அதை மட்டும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ஸோ வந்து இங்கேயே வந்து நம்ம மொத்தமாக முடிச்சுட்டு வந்துடலாம். கேரளாலே மொத்தமாக என்னென்ன ஸ்பாட்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த பக்கமே வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பிளான் பண்ணியாச்சுங்க. ஆனால் அங்கே போய் எந்தெந்த ஸ்பாட்லாம் சுற்ற போகிறோன்றதை நம்ம அங்கே போய்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய இடம் இருக்குங்க. நம்ம வந்து தெரியாத இடம் எல்லாமே கொஞ்சம் வெளியே கொண்டு வர மாதிரி வந்து அந்த இடத்துக்குலாம் நம்ம போகலாம். உங்கள் சப்போர்ட்டுன்றது ரொம்ப முக்கியம். இந்த வந்து முடிஞ்சளவு பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ்லாம் போடுறேன். ஸோ நிறையவே ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம vlog பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி விடுங்க கைஸ். ஓகேங்க, இப்போ நேராக வந்து நம்ம வந்து போய் பெட்ரோல் போட்டு பார்த்திங்கன்னா கிளம்ப வேண்டியது தான். நம்ம கூட இந்த வாட்டி யார் வராங்கன்னா, போன வாட்டி வந்து ஏற்காடுக்கு வந்து அதே பிரசாந்த் ப்ரோ தான் வராரு. இந்த வாட்டியும் வந்து லாஸ்ட்டு நேரத்தில் தான் கேட்டேன், நான் ப்ரோ இந்த மாதிரி நான் மட்டும் தான் போகிறேன், நீயும் கூட வரியா அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் ப்ரோ இருக்கே, வா ப்ரோ நம்ம போய்ட்டு வேறு லெவல் பண்ணிட்டு வரலாம், செம்மையாக இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்ட்டு அவரும் பார்த்திங்கன்னா இப்போ வராரு. இந்த பெட்ரோல் பார்த்திங்கன்னா போட்டாச்சு. எவ்வளோக்கு போட்டிருக்கோன்னா 860 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்ம பிரசாந்த் ப்ரோவையும் கூட்டாச்சு. இப்போ நேராக வந்து சல்லுன்னு போக வேண்டியதான். கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்னா 609 கிலோமீட்டர் வருதுங்க வாகமானுக்கு. எந்த வழியாக போக போகிறோன்னா, நம்ம வந்து திருச்சி போயிட்டு திருச்சியிலேருந்து திண்டுக்கல்லேருந்து தேனியிலேருந்து குமுளி போயிட்டு குமுளி வழியாக தான் நம்ம வந்து மேலே ஏற போகிறோம். எனக்கு வந்து இந்த குமுளி ரூட் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு டைம். ஸோ தேனி வரைக்கும் போயிருக்கோம். ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து மூணாறு போயிட்டு கீழே இறங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வழியாக தான் இறங்கினேன். அதனால் அந்த ரூட்டு பார்த்திங்கன்னா தெரியும். தேனி வரைக்கும் போயிருக்கோம். ஸோ தேனி போயிட்டு தேனியிலேருந்து குமுளி அந்த ரூட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்கும் போல். நம்மளுக்கு போனால் தான் தெரியும் எந்த மாரி வந்து ஒரு அட்வென்ச்சராகவும் ஒரு சூப்பரான ஒரு ரோடாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நம்ம அங்கே போயிட்டு செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கிட்டத்தட்ட வந்து 12 மணி நேரம் போட்டுக்குதுங்க. போயிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அங்கே சாப்பிட அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு பொறுமையாக போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்டேட் பண்ணணுமோ எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறதையும் சொல்லிடுறேன். ஸோ நீங்களும் போகும்போது இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகும்போது எந்தெந்த இடம்லாம் நம்ம ரைட்டு லெஃப்ட்லாம் எடுக்கணுன்றதையும் தெளிவாக சொல்லிடுறேங்க. ஓகேங்க, அப்படியே போய் நம்ம பைபாஸை ஜாயின் பண்ணிட்டு நேராக வந்து பறக்க வேண்டியது தான். இது வந்து ஒரு புது ஆங்கிள், ஏன்னா ஹெல்மெட் வச்சுருந்தேன் பாருங்கள். சரி ஓகே, கரெக்டாக இந்த வியூ நல்லா இருக்குன்னு தான் அப்படியே வச்சேங்க. ஹெல்மெட்டு அதில் தானே கோபுர மாட்டிருக்கோம், அதோடய வியூ தான் இது. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சன்ரைஸ் வந்து ஆக போகுது. இல்லையே தாம்பரம் கிட்ட எவ்வளோ பண்ணி பாருங்க, செம ஜில்லுன்னு இருக்குது. இங்கேயே ஏற்காடில் இதேமாரி தான் ஜில்லு இருந்தது. இங்கேயும் செம ஜில்லுன்னு இருக்குது. இந்த ஜில்னஸோடு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சன்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து அதோட சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம அப்படியே ஒரு 85லேயே போகும்போது செமையாக இருக்குங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸு. டிபெட்டியன் ஃப்ளாக் பார்த்திங்கன்னா இங்கேயே கட்டிட்டேங்க. ஏன்னா வந்து நம்ம இங்கேருந்து தானே ரைட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இயற்கை நம்ம கூடியே இருக்கணும்னு தான் இதை கட்டியாச்சு. கைஸ் டைம் கரெக்டாக பார்த்திங்கன்னா 6:55 ஆகுதுங்க. நான் வந்து இந்த எல்லை இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பைபாஸில் போகிறோம். முக்கியமாக வந்து எல்லோரும் இங்கே தான் பூஜை போட்டு போவாங்க. ஸோ வந்து பூஜை வந்து நம்ம போட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சுங்க. ப்ரேயர் வந்து தான் மாட்டிருக்கேன். வந்து
ஃபெரோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து செம்மையாக ரெடி ஆகிட்டான். பிரசாந்த் ப்ரோ தான் நம்ம வந்து கூப்பிட்டு வந்தாச்சு. ஸோ ஒரு ஆய் காட்டு ப்ரோ. இந்த ப்ரேயர் ஃப்ளாகை கட்டிட்டோன்னே இதோட லுக்கே பார்த்திங்கன்னா செமையாகிடுச்சு நம்ம ஃபெரோட லுக்கு. ஸோ வந்து கன்று மாரி பார்த்திங்கன்னா இருக்காங்க. இப்போது நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு வந்து வந்தாச்சுங்க. டைம் வந்து 7:35 ஆச்சு. நாங்கள் வந்து சாப்பிட்டாச்சு. ஸோ வந்து சாப்பிட்டு இப்போ வந்து செங்கல்பட்டு டோல்கிட்ட வந்துட்டோங்க. கிட்டத்தட்ட இப்போ 50 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இன்னும் வந்து இருக்குது, அப்படியே போயிட்டே இருக்கணுங்க ஒரு 550 கிலோமீட்ரு. ஸோ இந்த பக்கம் நம்ம போயிட்டு இருக்கும் போது வந்து அவ்வளோ சீனரிஸ் இல்லை, நார்மல் நம்ம ரோடு தான் திருச்சி வரைக்குமே. ஸோ திருச்சி எப்போவுமே நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம அது போகிற ரூட்டு தான். நான் வந்து அது வரைக்கும் வந்து நான் எந்தெந்த இடம் ரீச் ஆகிறேன்றதை மட்டும் நான் வந்து அப்டேட் பார்த்திங்கன்னா பண்ணிட்டே வந்துட்டுருக்கேன். டைம் கரெக்டாக வந்து 8:55 ஆகுதுங்க. நாங்கள் வந்து எங்கே இருக்கோன்னா திண்டிவனத்தில் பார்த்திங்கன்னா வந்தாச்சு. இந்த வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். நம்ம சென்னையிலே பார்த்திங்கன்னா கொளுத்துது. ஸோ போக தான் அந்த வெயிலோட தாக்கம் எப்படி இருக்குன்றது தெரில. பாடி வேறு ஹீட் ஆகும். ஸோ அப்படியே குளிர்ச்சியானது அப்படியே சாப்பிட்டு போயின்னு வந்துன்னு இருக்க வேண்டியதாங்க. ஐயோ இவங்க பாருங்கள் ஹெல்மெட்டே போடல. பசங்களும் போடல, இவங்களும் போடல. ஹெல்மெட் ரொம்ப முக்கியம். ஸோ ஹெல்மெட் போட்டுக்கோங்க. சரிங்க, இப்போ லெஃப்ட் எடுத்தால் பாண்டிச்சேரி, ஸ்ட்ரைட்டாக போனால் திருச்சி. அப்படியே திருச்சியிலேருந்து ரைட் எடுத்தோன்னா நம்ம வந்து திண்டுக்கல். இங்கே இருக்கோம் நாங்கள் விழுப்புரம் பார்த்திங்கன்னா வந்தாச்சு. காலையிலே கொளுத்த ஆரம்பிச்சிச்சுங்க வெயில். நான் சொன்னேன் பிரசாந்த்கிட்ட சொன்னேன், நான் நைட்டே போயிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். பிரசாந்த் தான் நம்ம காலையில் போகலாம், அப்படியே சீனர்லாம் பார்த்துட்டு போகலான்ட்டு பிளானை பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணார். அதுக்கேற்ற மாதிரி இப்போயே வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா கும்பகோணம், தஞ்சாவூர், ஸ்ட்ரெயிட் வந்து மதுரை. ஸோ அதான் திருச்சி போய் தான் மதுரை போவோம். அப்படியே போக வேண்டியதான். ஒரு வண்டி ஒன்று போச்சுங்க இப்போது, என்னென்னா நிஞ்சா 1000 இந்த கப்பல்லாம் போகலாங்க. செம்மையாக இருந்தது அப்படியே பார்க்க. அது வேறு வண்டி வேறு அந்த மாதிரி ஒரு சவுண்டு வரல, பயங்கரமாக இருந்துச்சு. நம்மளுக்கும் இந்தமாரி நம்ம கட்டத்துலேயும் வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்தா தெரியலையே. அந்த கடவுள் தான் நம்மளை வந்து ஸோ அடுத்தது வந்து சூப்பர் பைக் வாங்க வைக்கணும். ஸோ வாங்கலாம் ஆசை இருக்குங்க. ஒரு சூப்பர் பைக் ஒன்று வாங்கணும். கைஸ் எவ்வளோ அழகான மாடுங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து பின்னாடிலேருந்து ஃபுல்லாக மாடுங்க தாங்க. மூணு பேர் அதுக்கு வேலை செய்கிறாங்க. முன்னாடி ஒருத்தர், அங்கே நடுவில் ஒருத்தர், பின்னாடி ஒருத்தர். அவ்வளோ மாடு பாருங்கள். இங்கே வேறு ஒருத்தர், இது அங்கே பா பெரிய ஒரு இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே புல்லுங்களில் மேய விடுறாங்க. நல்லாயிருக்கு. இந்த பக்கம்லாம் பச்சை பசங்கள்னா வயல் ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப தூரம் நான் அங்கேருந்து பார்த்தேன். பச்சை பசங்க வயல் நெல்லுலாம் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அதனால் சூப்பராகவே இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம தாங்க காப்பாற்றணும். முடிஞ்ச அளவுக்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டே இருக்கணும். என்றைக்குமே அது வந்து போகக்கூடாது, அழியவும் கூடாது. பார்த்தீங்களா ஒரு இவ்வளோ வெயிலையும் வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து செய்கிறாங்க. ஆனால் வந்து அதுக்கான வருமானம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வராது. ஏன்னா வந்து நம்மக்கிட்ட ஒரு காய்கறி வரத்துக்கே 4 பேர்கிட்ட இருந்தால் வரும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ வந்து முடிஞ்சளவு பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அந்த சூப்பர் பைக் சொன்னேன்லங்க. ஸோ வந்து அவங்க பின்னாடி தான் வந்துட்டுருக்காங்க அந்த கப்பல். நான் இந்த கல்லில் தாங்க இப்போ டீ பார்த்திங்கன்னா குடித்தோம். கரெக்டாக வந்து பெரம்பலூர் அவங்க வந்து இருக்கோங்க. போக வந்து அப்படியே மலைங்கள்லாம் பார்த்திங்கன்னா தெரிய ஆரம்பிக்குதுங்க. கரெக்டாக நம்ம அதான் திருச்சி தாண்டி போகிறது போதெல்லாம் அப்படியே மலைங்க ஃபஸ்ட்டு மலை, ரைடோட ஃபஸ்ட்டு மலை எல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்குறோம். நம்ம இப்போ போகிறதே வந்து மலைகளின் ராஜா அப்படின்னு சொல்கிற இடங்க தான். ஏன்னா வந்து கேரளா ஃபுல்லாகவே மலை தான். ஸோ அங்கே தான் நம்ம போகிறோம். ஆனால் வந்து இந்த ரைடோட ஃபஸ்ட்டு மலை வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்த்திங்களா 1, 2, 3 மலை பார்த்திங்கன்னா இருக்குது. இதில் சின்ன மலை. ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா அதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா செம்ம ஹைட்டில் தான் ஏற போகிறோம்.
மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:07 ஆகுதுங்க. ஸோ நம்ம வந்து திருச்சி பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஸோ திருச்சி டோலு அப்போங்களா, என்னடா இது ராக்கெட்டா இல்லைங்க, அது இன்னும் பெருசாக இருக்கும்ல. ஏதோ எடுத்துன்னு போகிறாங்க. பா எவ்வளோ நீட்டு வண்டி. இது வந்து நம்மளோட காவேரி ரிவரு. அட்டா போவீங்களா, என்னடா இப்படி வரீங்க தெரியுமா? ஓகே, இந்த பக்கம் காட்டலாம். பரவாயில்லைங்க, ஓரளவு தண்ணி போகுது. ஆனால் நல்லா தான் குத்தாதான் என்னவா, நீங்களே சொல்லுங்கள். பரவாயில்ல, தண்ணி போகுதுங்க. நான் தண்ணி போகாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் தண்ணி போகுது. இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் மழை பெஞ்ச தண்ணியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அவனுக்கு தொந்தே விட மாட்டாங்க போல. கர்நாடகா பீப்புள்ஸ்லாம் இருந்தீங்க நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ஏன்னா வந்து எங்களுக்கும் தண்ணி தேவையில்ல. அதனால் திருச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி சென்னை மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து வந்திருக்கேன் திருச்சி கிட்டத்தட்ட ஒரு 5-6 வாட்டி மேலே வந்துக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து நிறைய மாற்றம்ன்றது தெரியுது. ரொம்பவே நல்லாயிருக்கு இப்போது ஏரியா. கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் முன்னாலேருந்தே நல்லா தாங்க இருக்குது. அந்த சிட்டி ஃபீல் கொடுக்கும் தெரியுமா, காலேஜ்லேருந்து வரோம்ல. இப்போ நம்ம இதுவில் பெருங்கலத்தூர் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து வந்தோன்னா வர வந்து அப்படியே காலேஜஸ் வரோம்ல, சென்னை சிட்டிக்கு வர வரைக்கும். அந்த மாதிரி தாங்க இங்கேயும் ஒரு அந்த பேஸஸில் தான் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு திருச்சி ஊர். இதான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு காட்டுறேன்னு நினைக்கிறேன். ஃபெரோபிளாஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்கும், நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு எல்லாருமே ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பக்கம் வந்து ஸோ அதான் திருச்சி காட்டுறேன்னு நினைக்கிறேன். பாதி மவுண்ட் ரோடு மாதிரி இருக்குங்க உண்மையாக சொல்லணுன்னா. ஏன்னா வந்து ஃபுல்லாகவே வீடு தான் தெரியுது. அவ்வளோ டெவலப் ஆகிருக்குது. ஸோ நல்ல ஏரியாவாக இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்க. ஐஸ் இப்போ தான் சொல்லி முடிக்கலை. நான் பாதி மவுண்ட் ரோடு தான் சொன்னேன். மவுண்ட் ரோடு டிராஃபிக் பார்த்திங்கன்னா தெரியுதா? பாதி மவுண்ட் ரோடு தான் சொன்னேன். ரொம்ப மோசமாகிடுச்சிங்க. எப்பா வெயிலில் நிற்க விட்டாங்க. செம்ம டிராஃபிக்கு. கிட்டத்தட்ட கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நிற்கிது. ஒழுங்காக அந்த சர்வீஸ் ரோட்லாம் போயிருக்கலாம். ஆனால் விசேஷம் நாளா என்னன்னு தெரியல இன்றைக்கி. நம்ம கேலண்டரில் பார்த்தா தானே. திண்டுக்கல் இங்கேருந்து வந்து 96 கிலோமீட்டருங்க. நம்ம திருச்சியிலேருந்து கீழே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனால் வந்து மதுரை. அது கீழே வந்து ரைட் எடுக்கணும். ஸோ ரைட் எடுத்து தான் நம்ம போகணும். இப்போ வந்து திண்டுக்கல் திண்டுக்கலுக்கு கீழே தான் போகணும். ஆனால் ஃபஸ்ட் வாட்டி நாங்கள் வந்து வரும்போது என்ன ஆச்சுன்னா, நானும் என் ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா வந்தோம். அப்போ வந்து கொடைக்கானலுக்கு வந்து திண்டுக்கல் வழியாக தான் போனோம். அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா இந்த பக்கம் ஏறிட்டோம். அதான் இது பிரிட்ஜு மேலே பார்த்திங்கன்னா ஏறி போயிட்டோம். ஆனால் நம்ம பிரிட்ஜு மேலே ஏறி போகக்கூடாது, கீழே தான் போகணும். அது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது எனக்கு. பிரிட்ஜு மேலே போயிட்டு அப்புறம் கீழே வந்து இறங்கி திருப்பி நாங்கள் வந்தோம். ஏன்னா நைட்டு தான், அதனால் அப்படியே ரிட்டன் இவ்வளோ தூரம் ஏறினோம். அப்புறம் தப்புன்னோன்னா கீழே பார்த்திங்கன்னா இறங்கிட்டோம். வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். நம்ம வந்து திருச்சி வரைக்கும் போயிட்டேன். அந்த விலாக் தான் இதில் போட்டேன். ஏன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம் தான், கட் பண்ணி சரி பாட்டாக போட்டுடலாம் அப்படின்னு தாங்க இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். ஓகேங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிற வீடியோஸே சரி எதனா குறைந்ததுனால கமெண்ட்ன்றதை பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்கன்ட்டு. ஸோ உங்கள் சப்போர்ட் கொடுங்க கைஸ். பை வரட்டா.